ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஹெச்பி வந்து ரொம்பவும் முக்கியம். ஹெச்பி மீன்ஸ் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டான டைமில் இருந்து டெலிவரி ஆக வரைக்குமே பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணுமே தவிர டிக்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது. பிளட் வந்து ரொம்பவும் முக்கியம். பட் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நமக்கு பேபி இருக்கனால நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிற மூலியமாக தானே பேபிக்கு அந்த பிளட் போகுது. ஸோ அது மூலியமாக தானே குழந்தைக்கு வந்து பிளட் போகுது. ஸோ வந்து நமக்கு வந்து பிளட் கம்மியாகும். நம்ம வந்து பிளட்டு கம்மியாகாமல் என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலிமா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 5th மந்த் நடக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 12.9 இருந்துச்சு பிளட் லெவல். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாச்சு, 11.5 வந்துச்சு. அதுக்கு பின்னே தேர்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா 10.5 அந்த மாதிரிக்கு தான் வந்துச்சு. அப்படியே கம்மி தான் ஆகிட்டு வந்துச்சே தவிர அதிகமே ஆகலை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் வந்து கண்டினியூவாக வாமிட் இருந்துச்சு. வாமிட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப டயர்டு, சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் வந்து நான் பெருசாக எதுவுமே சாப்பிடலை. ஸோ அதனால் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து சொன்னாங்க இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது, இனியும் கம்மியாச்சுன்னா 10 கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பிளட் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கு பின்ன வந்து நாங்கள் பிளட்டு வேறவங்களோட பிளட்டு உங்களுக்கு ஏற்றும் போது உங்களோட ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுட்லேயே வந்து உங்களோட பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய மாமியாரும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி என்ன பண்ணாங்கன்னா வீக்லி 2 times வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சூப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. பெருசாக சூப்னால் பெருசாலாம் இல்லைங்க. முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்தால் போதும். அதில் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சால்ட்டு போடலாம், இல்லைன்னா பச்சை மிளகா வேணாலும் போடலாம். பட் இப்போது இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு நீங்கள் காரம் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு உண்மையாகவே நல்லது தான். ஸோ அதனால் காரம் போட வேணாம் நான் நினைக்கிறேன். எனக்கு அது காரம் தேவையில்லை. எனக்கு அல்சரும் இருக்கனால எனக்கு காரம் சுத்தமாகவே செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து அந்த 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கீங்கன்னா 1 டம்ளர் அளவு வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி அதை வந்து நீங்கள் வீக்லி 2 times வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையும் சாப்பிடலாம். பட் முருங்கைக்கீரை வந்து எனக்கு செட்டே ஆகலை. அது ஏன்னு தெரியல. நான் 2 டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஸ்டொமக் பெயின், அது பின்ன வந்து லூஸ் மோஷன் இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து முருங்கைக்கீரை சுத்தமாக செட்டே ஆகலை. நான் வந்து முருங்கைக்கீரையோட ஜூஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா. நெல்லிக்காய் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நெல்லிக்காய் வந்து உங்களால் பச்சையாக நெல்லிக்காய் வந்து அப்படி சாப்பிட முடியலன்னா உப்பில் ஊற வச்சு அது கூட நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து உப்பில் தொட்டு சாப்பிட்றது ரொம்பவும் இஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் அந்த உப்பு தான் தொட்டு சாப்பிட்டா தான் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்கும். வெறுமையாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது, ஒமட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உப்பு வச்சு சாப்பிடும்போது எனக்கு அது என்ன சொல்கிறது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு வாமிட் வராது. ஸோ அதனால் சில பேருக்கு உப்பு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி உப்பில் ஊற வச்சு அந்த மலை நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, அது சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அதையும் தாண்டி சோரட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோரட்டி வாங்கி வீக்லி 2 times அந்த மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. அதனால நீங்கள் முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், சோரட்டி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது சீக்கிரமாகவே உங்களோட பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அது உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வாமிட்லாம் கண்ட்ரோல் ஆகிருச்சு, எனக்கு எது சாப்பிட்டாலும் ஒத்துக்குது அப்படிங்கிற டைமில் வந்து நீங்கள் பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, பீட்ரூட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சீரகம், வெங்காயம் இதை போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிக்கும் போதும் பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து நான் பீட்ரூட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு விட இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பிளட் லெவல். நான் அப்படி தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த 1 monthலேயே ஓரளவுக்கு நார்மலாக வந்துச்சு, பிளட் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகலை. ஸோ அதுதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால தான். அதையும் தாண்டி இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நமக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த குழந்தை வந்து தண்ணியில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு அந்த தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்மளால் தண்ணி குடிக்கவே முடியாது. உண்மையாக தண்ணி குடித்தா கூட நமக்கு ஒமட்டிட்டு தான் வரும். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா
தர்பூசணி பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ தர்பூசணி பழம் சீசன் தானே, எல்லா பக்கமும் தர்பூசணி பழம் கிடைக்குது. ஸோ தர்பூசணி பழத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல வாட்டரோட லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க. நான் வந்து அப்படியே சாப்பிட்டேன். எனக்கு அது ரொம்பவும் எப்படி சொல்கிறது, தர்பூசணி பழம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் அந்த சாப்பிடும்போது எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த வாட்டர் லெவல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஜீரணமாகாது. எப்படி சொல்கிறேன்னா, நட்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃப்டர்நூன் மேலே நல்லா சாப்பிட்டதுக்கு அந்த நட்ஸை சாப்பிட்டு நம்ம தூங்க போகக்கூடாது. கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நட்ஸ் வந்து ஜீரணமாகும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஜீரணமே ஆகலை. நட்ஸு பார்த்தாலே எனக்கு ஒமாட்டிட்டு தான் வந்துச்சு. ஜீரணமே ஆகலை. ஸோ அதனால நட்ஸை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் தாண்டி 5th மந்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போ போல நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் இந்த மாதிரிக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி இந்த பேரிச்சம்பழம் அந்த மாதிரிக்கு இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் வந்து சுகரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஆனால் இந்த ப்ரெக்னென்ட் டைமில் தான் நமக்கு வந்து எல்லா இஷ்யூ வரும். சுகர் வரும், அப்புறம் வந்து தைராய்டு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் டைமில் தான் வரும். ஸோ வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் சுகர் நம்ம அவாய்ட் பண்ணுறது இன்னுமே பெட்ரு. அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தேவையில்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் பாலில் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிக்கும் அப்புறம் நல்லா இருக்கும். அப்போ லைன் டை சிரப் இருக்குது பார்த்திங்கன்னா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி நைட் படுக்கும்போது குடிச்சிட்டு படுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நமக்கும் சரி நம்மளோட பேபிக்கும் சரி நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட முடியாட்டியும் கஷ்டப்பட்டாச்சும் சாப்பிடுங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம பிளட்டும் சரி நம்ம வாட்டர் லெவலும் சரி இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அது பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக பிளட்டோட லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.